இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்கிறார்களாம். இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எதை எதையோ தேடி போய் கொண்டிருக்கும் பொழுது, அவரை தேடும்படிக்கு, அவரை குறித்து அறியும்படிக்கு, அவரில் அன்பு வைத்து நாம் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறபடியினால், நம்ம ஒவ்வொருவரும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல நாம் இருக்கிறோம். நமக்கு நடக்கிற சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையையும், கிருபையையும் காக்கிற மகத்துவமும், பயங்கரமுமான தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு அவருடைய நமக்காக அவருடைய கிருபையையும், உடன்படிக்கையையும் காக்கிற மகத்துவமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். எதை குறித்தும் அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீங்க அவரில் அன்பு கூறுகிறீங்கன்னா, உங்களையும், உங்கள் குடும்பங்களையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருந்து இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான நமக்குள்ளேயே சில குற்ற மனசாட்சிகள், இது எல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருக்குது. தேவனிடத்துல இன்னும் அவர விரும்புறோம், அவர அன்பு செலுத்துறோம், அவர தேடுறோம். ஆனா கூட ஏதோ ஒண்ணு நம்மையும், அவரையும் பிரிக்கிறது போல சில எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். சமீபத்துல நான் ஒரு ஆர்டிக்கிள் வாசிச்சேன். அந்த அந்த அத இன்றைக்கு காலை வேளையில உங்க ஒவ்வொருவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் என் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை வைத்தார். நான் அத வாசிக்கும் பொழுதே, இன்றைக்கும் பல பேருடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய சில பயங்கள், குழப்பங்கள், கட்டுகள் அது விலகுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கு நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை சாப்பிட்டவுடன் அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒரு கண் இருந்தது. அந்த கண்கள் என்ன செஞ்சுதான் திறக்கப்பட்டது. அந்த ஆக்டிவேஷன் ஆகுது. அதனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இதே வார்த்தை ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் அது மொழிபெயர்த்திருக்கிறது. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணமாகவும் பாதுகாப்பற்றவர்களாகவும் வெட்கத்திற்குரியவர்களாகவும் இருப்பதை உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தாங்களா? நிர்வாணமா, பாதுகாப்பற்றவர்களாய், வெட்கத்திற்குரியவர்களாய் இருப்பதை உணர்ந்தார்கள். ஆகையால் அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு போர்வையாக செய்தார்கள். அப்போ இது முழு மனுக்குலத்திலையும் மனித வரலாற்றுல முதல் முறையாய் தங்களை மூடும்படிக்கு ஒரு முகமூடியை அவர்கள் ஒரு அத்தி இலைகளால் அவர்கள் உருவாக்குனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனே இவர்கள் தங்களுடைய நிர்வாண நிலையை உணர்ந்தார்கள். முதல் முறையா, அது வரைக்கும் அவங்களுக்கு வெட்கம் கிடையாது, குற்ற உணர்வு கிடையாது, பயம் கிடையாது, பாதுகாப்பற்ற எண்ணம், அந்த லோன்லினஸ் ஃபீலிங். ஏன்னா எப்பவும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்போ முதல் முறையா அவங்களுக்கு வெட்கம், பயம், குற்ற உணர்வு, பாதுகாப்பற்ற ஒரு எண்ணங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இது எல்லாம் வந்த உடனே அவங்க தேவனிடத்திற்கு ஓடி போகாமல் தங்களை அவர்களே மறைத்துக் கொள்ள முயற்சி செய்றாங்க. தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் நினைத்தவற்றை அவங்களே மறைக்கிறதற்கு முயற்சி செய்து அத்தி இலைகளை தைத்து அவங்க போர்வையாக அணிந்து கொண்டார்கள். இப்போ
நல்லா புரியணும். இந்த ஒவ்வொரு முகமூடிக்கு பின்பாக, நம்ம எல்லாருமே ஒரு வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய வெட்கம், குற்ற உணர்வு, பயம் மற்றவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, இல்ல இந்த லோன்லினஸ் ஃபீலிங் இது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. இவங்களுடைய மக்கள் நம்ம எல்லாருமே நம்முடைய உண்மையான தன்மையை மறைத்து, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தோல்விகள், போராட்டங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா, நம்ம நிராகரிக்கப்பட்டுருவோமோ, இல்ல நியாயம் தீர்க்கப்பட்டுருவோமோ, இல்ல கைவிடப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்து நமக்கு நாமே ஒரு முகமூடியை போட்டுக் கொள்ளுகிறோம். இந்த பயம் நம்மல இருந்து தொடங்கல. இது ஏதேன் தோட்டத்திலிருந்து தொடங்கின ஒரு காரியம். ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வெட்கத்தை உணர்ந்த உடனே தங்கள மூடிக்கொள்றதுக்கு எதையாவது தேடுறாங்க. எத வச்சு தங்கள மூடிக்கொள்ளலாம்? அப்பதான் அந்த அத்தி இலைகளை பார்க்கிறாங்க. இதை தைத்து நம்மை நாம் மூடிக்கொள்ளலான்னு சொல்லி மூடிக்கொள்றாங்க. இதுதான் அன்றிலிருந்து தான் மனிதர்கள் பல வகையான முகமூடிகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். சில நேரங்கள்ல நல்ல செயல்கள் ரிலீஜியஸா சில செயல்களை செய்கிறது. அத செய்யணும், இத செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம அதாவது புகழ், மனிதர்களுடைய அங்கீகாரம், பொய்யான அடையாளங்கள் இது எல்லாம் போர்த்திக் கொண்டு தங்களை வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனா, ஆதாமின் முகமூடிக்கு பின்பாக என்ன இருக்குதுங்கிறத தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆதாம் உடலால் தேவனிடத்திலிருந்து மறைந்திருக்கலாம். ஆனா, அவனுடைய இருதயத்தை யாராலயும் மறைக்க முடியல. இன்னும் அதே காரியங்கள் தான் நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய குற்ற உணர்வு, நமக்கு ஏற்பட்ட வலிகள், நமக்கு ஏற்பட்ட காயங்கள், நமக்கு ஏற்பட்ட பயம், போராட்டம் எல்லா முகமூடிக்கு பின்பாகவும் உள்ள முழு ஸ்டோரியையும் நம் தகப்பன் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து மறைவது, அவர்கிட்ட போகும்போது நம்மள பரிசேயன் மாரி நான் அத செய்றேன், இத செய்றேன் அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வையில இருந்து எதுவும் மறைந்திருக்க முடியாது. ஆனாலும் எல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு நெறைய வெ எல்லா காரியங்களும் உள்ள வந்துச்சு. ஆனா கூட தேவன் ஆதாமையும், ஏவாளையும் அவமானப்படுத்துவதற்காக அங்க வரல. மாறாக அவங்கள தேடி வர்றாரு. ஆதாமும், ஏவாளும் ஒரு மூடுதல் இல்லாம, ஒரு கவரிங் இல்லாம, தனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லங்கிறத தேவன் அறிந்திருந்தார். அதனால ஒரு மிருகத்த அவர் பலியிட்டு வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:21. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர் என்ன செய்றாரு? தோலினால் உடைகளை செய்தார். இது வெறும் ட்ரெஸ் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் கிருபை, கிரேஸ் வெளிப்பட்ட இடம். அவங்க தாங்களா செய்ய முடியாதத தேவன் அவர்களுக்கு செய்த அவங்க கண்டிப்பா தன்னை கவர் பண்ணணும். அப்பதான் ஆண்டவருக்கு முன்னாடி போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களாகவே அவங்க ஒரு அத்தி இலைகள உண்டு பண்றாங்க. ஆனா தேவனோ அவர்கள் தோல் உடையை உண்டாக்கி, அவரே அவர்களுக்கு அதை உடுத்தினார். அவரே அத அணிவித்தாராம். இவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன். தனக்கு முன்னாடி என் பிள்ளைங்க நிக்க முடியல. நானே என் பிள்ளைகளுக்கு அதனால ஒரு உடைய உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த முதலாக இவர்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு, ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டு, இவர்களுடைய மனசாட்சியை அந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே கொண்டு வரும்படி அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிரேஸ் வெளிப்பட்ட இடம். அப்ப அத்தி இலைகள் மனிதனுடைய சுய முயற்சியால் செய்த ஒரு கவரிங். இன்னைக்கும் நம்ம அப்படிதான். இன்னைக்கு நெறைய பேர் ஊழியமே எதுக்காக செய்றாங்க அப்படின்னா, பேருக்காக, புகழுக்காக, மற்றவங்க தனக்கு கொடுக்கிற அடையாளங்கள், இதனால அவங்க காயங்கள் ஆற்றப்படுகிறதாய் உணர்றாங்க. ஆனா உண்மையாய் அது நடப்பதில்லை. அந்த பிளாக் ஹோல்ஸ மறைக்கிறதுக்கு
அப்போ உண்மையான தேவ அன்புல நிரம்பி செய்கிற ஊழியங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் தங்களுடைய பேரையும், புகழையும் பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு, நான் இத செஞ்சுட்டேன், அத செஞ்சுட்டேன். ஏன் இதுல அதாவது டெஸ்டிமோனிஸ் நம்ம சொல்றது தேவநாம மகிமைக்காக. ஆனால் தங்களை மேன்மைப்படுத்தி செய்கிற காரியங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே பொய்யான அடையாளங்களால் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் அவர்களையும் நேசிக்கிறார் என்பதை உணர முடியாதபடி இந்த புகழுக்கும் பெயருக்கும் பொய்யான அடையாளங்கள் என்கிற முகமூடியை தரித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ தோலினால் செய்யப்பட்ட உடைகள் தேவனுடைய கிருபையையும் அவர் மனிதன் மேல் வைத்த அன்பையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இந்த காஸ்பல் சுவிசேஷத்தின் நற்செய்தியே என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய முகமூடிகளை இன்னும் நீங்க நல்லா செய்யுங்கன்னு சொல்லல. மாறா அந்த முகமூடிகள் எல்லாம் அகற்றிவிட்டு, நம்ம இருக்கிறது போலவே அவரிடத்தில் வரும்படிக்கு நம்மை அழைக்கிறார். அந்த முகமூடிகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். சமாரிய ஸ்திரீ அங்க வர்றா. வந்து அவள் தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பெருசாலாம் சொல்லல. ஆனா, அவளுடைய இருதயம் ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டே இருந்தது. அதனால் அவள் அவள் தவறுகள் மேல தவறுகள் செய்ததை அவர் அறிந்திருந்தார். சகையுவ அவர் குற்றப்படுத்தல. சகையுவே நான் உன் வீட்ல தங்கணும். அப்போ அவனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால அவர்கிட்ட நம்ம போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ, நான் இப்படி எனக்கு இந்த இடத்துல பொறாமையா இருக்கு ஆண்டவரே. இந்த இடத்துல என் இருதயத்துல ஒரு கசப்பு இருக்கு. என்னால மன்னிக்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம இருக்கிறபடியாக அவரிடத்தில் வரும்படி அழைக்கிறார். நம்முடைய முகமூடிகளை கழற்றிவிட்டு அவருடைய சமூகத்திற்கு வரும்படி நம்மை தேவன் அழைக்கிறார். அப்போ நம்மை வெட்கப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. அப்படி நம்ம போகும்பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் குணமாக்குகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம். போதும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இப்ப நம்ம போக வேண்டியதெல்லாம் ஓப்பன் ஹார்ட்டடா நான் இருக்கிறபடியாக நம்ம அப்பா கிட்ட போக வேண்டியதுதான். நம்ம இந்த குற்ற மனசாட்சி இதெல்லாம் வச்சுட்டு அவரிடத்துல போகிறதற்கு நமக்கு தயக்கம் தேவையில்லை. நம்ம இருக்கிற வண்ணமாக நம் தகப்பனிடத்தில் போகும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கிறோம். ஆம் 13ல இருந்து வாசிங்க ஆன்ட்டி. அதே அதிகாரம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. இந்த முக்காடு இருதயத்தின் மேல் இருக்கிறது. தேவனிடத்துல போகும்பொழுது முழுமையாய் இருதயம் திறந்தவர்களா போக முடியல. ஏன்னா பயம். அவங்களுடைய மனது கடினப்பட்டு இருந்தது. விசுவாசிக்க முடியல. தேவனிடத்துல ஓப்பனா போக முடியல. அந்த இருதயத்திலே அந்த முக்காடு இருந்தது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. இருதயத்தின் மேல அந்த முக்காடு இருக்கு. அது நீக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னா திறந்த மனதோடு அந்த முக்காடு நீக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் தைரியமாக நாம் செல்ல வேண்டும்.
அவருடைய சந்நிதியில, அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து நம்ம மறைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குற்ற மனசாட்சியோட, பாவ உணர்வோட, இல்ல பாவத்துல இருந்து வெளிய வர முடியாம எண்ணுகிற எண்ணங்கள்ல இருந்து நாம கண்டிப்பாக வெளிய வரணும். ஏன்னா, நம்ம இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அவரால் முழுமையாக அறியப்பட்டவர்களாக, முழுமையாக நேசிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து உண்மையா அவர்ட்ட வரணும். உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இன்னைக்கு இந்த காலை வேளையில யாரெல்லாம் அவர்கிட்ட நெருங்க முடியாதபடி நீங்க கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இருக்கிற வண்ணமா அவர்கிட்ட போகணும். அவருக்கு தெரியும் நீங்க என்ன ஸ்ட்ரகிள்குள்ள போறீங்க. முயற்சி பண்ணி பல காரியங்கள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும், அத செய்யணும், இத செய்யணும். என்னென்னலாமோ போராடி நீங்க தோற்று போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவரிடத்துல இருக்கிற வண்ணமாக நாம் வரும்பொழுது, அந்த முக்காடி எடுபட்டு அவருடைய மகிமையின் சாயலாக நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைய முடியும். இப்போ இந்த முயற்சிய குறித்து தான் இன்னும் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளைக் கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பல நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? நம்ம நல்லவங்களா மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஐயோ! நான் எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா நம்ம இருக்கணும். நான் மன்னிக்கணும். என் இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னு நான் எல்லார்ட்டயும் அன்பு செலுத்தணும். தேவ அன்ப காட்டணும். இப்படின்னு சொல்லி முயற்சி பண்றோம். அத செலுத்தணும், இத செலுத்தணும், இத காட்டணும், அத காட்டணும். ஆனா நம்முடைய முயற்சி எல்லாம் தோல்வியில முடியுது. அதிகமா ஜெபிக்கிறோம், அதிகமா வேதம் வாசிக்கிறோம், அதிகமா உழைக்கிறோம். ஆனா கூட உள்ளத்துல ஒரு வெறுமை. அப்ப திரும்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்? நான் இன்னும் போதுமான அளவு என்ன செய்யல? முயற்சி செய்யல. ஆனா இயேசு சொல்றாரு, பிரச்சனை உன்னுடைய முயற்சி குறைவு அல்ல. நீ தவறான போராட்டத்துல போராடி சோர்ந்து போயிருக்கிறாய். அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன விட்டுட்டு நீங்க ஏதாவது கொஞ்சம் காரியத்த செய்யலான்னு சொல்லல. அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாரு. அப்போ இன்னைக்கு நம்ம வேலை, அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திராட்சை செடி இயேசுவாய் இருக்கிறோம். கிளைகள் நாமாய், கொடிகள் நாமாய் இருக்கிறோம். இந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இதெல்லாம் கனிகள். இப்போ ஒரு பிரான்ச், ஒரு திராட்சை செடியில இருக்கக்கூடிய அந்த பிரான்ச், அந்த கொடிகள் கனிகளை கொடுக்கிறதற்கு கஷ்டப்படுறதில்ல. அது எந்த வேர்வை சிந்தி உழைச்சு அந்த கனி கொடுக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது போராட தேவையில்ல. தன்னை நிரூபிக்க முயற்சிக்க தேவையில்ல. அது செய்கிற ஒரே காரியம் செடியோடு இணைந்திருப்பது. தேவனோடு கூட இருக்கக்கூடிய இணைப்பு நமக்கு சரியா இருந்தா, நம்மில் இருந்து கனிகள் தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ கனிகள், இன்னைக்கு ஆவியின் கனிகள்னு சொல்றோம். ஆவியின் கனிகள் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியின் விளைவு அல்ல. அது அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, ஒன்றிணைக்கப்பட்டதின் விளைவுதான் நம்மில் இருந்து கனிகள் வெளிப்படும். அப்போ அபைட், நிலைத்திரு. அப்ப அந்த அபைட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு
இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுது. நிலைத்திரு, தங்கியிரு, வாசம் பண்ணு, தொடர்ந்து இணைந்திரு. அப்போ கன்டினியூஸா எப்பவுமே அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் பொழுது, நம்மிலிருந்து கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நெறைய பேர் நெறைய பேர் தேவன ஏதோ ஒரு ஒரு டூரிஸ்ட் மாரி அப்பப்ப வந்து அவர சந்தித்து கொண்டு போறாங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், சிலர் பிரச்சனை வந்தா மாத்திரம், சிலர் தேவைகளில் மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து வந்து போகாத, என்னிடத்திலே தங்கி இரு. ஒரு சின்ன தாட் வருது. என்ன காரியமா இருந்தாலும், நீங்க அவர்ல தங்கி இருக்கும் பொழுது, ஒரு பொறாமை எண்ணமோ, ஒரு கசப்பான எண்ணமோ, இல்ல எந்த ஒரு உங்கள குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, என்ன எண்ணம் வந்தாலும் நீங்க அவர்ல தங்கி இருந்து, ஓப்பனா அவர்கிட்ட நீங்க அந்த காரியங்கள நீங்க சொல்லும் பொழுது, அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள அந்த எண்ணங்களிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரில் நிலைத்திருக்கிறவன் அவரைப் போல இருக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம். மொபைல் ஃபோன். ஒரு மொபைல் ஃபோன சார்ஜர்ல இருந்து எடுத்த உடனே அந்த ஃபோன் ஆஃப் ஆகாது. அது வேலை செய்யும். ஆனா, மெதுவா, மெதுவா, மெதுவா அதோடைய பேட்டரி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். அதுபோல தான் இன்றைக்கும் பல விசுவாசிகள் ஜெபிக்காம, தேவனோடு கூட உறவில் இல்லாதபடி, அவருடைய பிரசன்ஸ்ல இல்லாதபடி, நேற்று நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சார்ஜ் ஆயிருக்கிறோம். அந்த சார்ஜ் இந்த பிரச்சனைய இன்னைக்குரிய பிரச்சனைய சமாளிக்க முயற்சி செய்யலான்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனால் முடியவில்லை. அதனால என்ன வருது? எரிச்சல் வருது, பயம் வருது, கவலை வருது, சோர்வு வருது, இருதயத்துல வெறுமை வருகிறது. ஆனா, அவரில் இணைந்திருக்கிறவர்கள், அவருடைய எண்ணங்களோடு தங்களுடைய எண்ணங்களை இணைத்துக் கொண்டவர்கள், அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? வாசிக்கலாம். ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரில் நிலைத்திருந்து, அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறவர்கள், அவருடைய எண்ணங்களால் தங்களுடைய எண்ணங்களை மாற்றினவர்கள், நிரப்பினவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? புது பலன் அடையறாங்களாம். இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல. வாரத்துல ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணரும் பொழுது, நம்ம என்ன செய்றோமா? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறோமாம். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க, மனுஷங்க பேசுற வார்த்தைகள் அப்படின்னு இந்த உலகத்திலேயே இந்த காக்காவைப் போல பூமியையே பார்த்து கொண்டிருக்காதபடி வானத்துக்குரியவருடைய சாயலை தரித்துக் கொண்டவர்களாய், கழுகைப் போல உயர பறக்கிறவர்களாய் நாம் எழும்புகிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்களாம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்களாம். அப்போ இன்றைக்கு நம்ம அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, இதெல்லாம் நமக்குள்ள தானா நடக்குது. நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ரைவ் பண்ணி, நீங்க உங்க வேர்வைய சிந்தி, இதெல்லாம் கனிகள நான் வெளிப்படுத்தணும், கனிகள வெளிப்படுத்தணும்னு சொல்லி, அப்படி நீங்க முயற்சி பண்ணி நீங்க செய்வீங்கன்னா, ஒரு நாளும் அது முடியாது. அவர் சொல்லிட்டாரு, "என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது." இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டரி இது ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. இது காலி ஆகுறதுக்கான அறிகுறிகள், சிம்ப்டம்ஸ் என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள சோர்வு வரும். காலையில எழும்புன உடனே ஒரு சோர்வு, களைப்பு. அடுத்ததா கவலை.
எல்லாமே நம்ம தோள் மேல இருக்கிறது போல ஒரு உணர்வு. இதை என்ன செய்ய போறோம்? அதை என்ன செய்ய போறோம்? அப்படிங்கிற ஒரு உணர்வு. அடுத்ததா வெறுமை. எத குறித்து ஒரு திருப்தியே இல்லாத ஒரு நிலை. தொடர்ந்து போராடுறது. ஆனா எந்த போராட்டத்திலயும் போராடி எந்த காரியத்திலயும் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இது எல்லாம் நம்முடைய ஆத்துமா நமக்கு சொல்லுகிற காரியம். அப்போ நீங்க ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம யாருமே தனியாக வாழ உருவாக்கப்படவில்லை. அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கைக்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் திராட்சை செடியாய், நீங்கள் கொடிகளாய் நீங்க வாழும் பொழுது, அப்படி ஒரு பிணைப்பில் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பிணைப்புகளிலிருந்து உங்கள நீங்க கட் பண்ணணும். இந்த உங்களுடைய ஆத்துமா இந்த உலகத்தின் காரியத்தோடு அதிகமாய் பிணைக்கப்பட்டிருக்கும் என்றால், உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகள்ல நீங்க பிணைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த வானத்துக்குரியவருடைய சாயலை அனுபவிக்க முடியாது. அந்த வாழ்க்கைய நம்ம வாழ முடியாது. நல்லா புரியணும். நீங்க ஒரு நாளும் தனியாக வாழ நீங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரோடு கூட இணைக்கப்பட்ட, அவரில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்காகத்தான் தேவன் உங்களையும், என்னையும் அவர் படைத்திருக்கிறார். அதனால ஒண்ணு நல்லா புரியணும். நம்முடைய பாரங்கள் அப்பா இருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் அவர் மேல நம்ம வைத்து விடணும். வசனம் சொல்லுது 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் யாரா? நம்மை விசாரிக்கிறவர். அடிக்கடி இந்த வசனத்த நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இது நம்ம இருதயத்துல ஆணித்தரமா என்ன செய்யணும்? பதிக்கப்படணும். For he cares for you. யார் கேர் பண்ணுவா? பொதுவா ஒரு பிள்ளைய தகப்பனோ, தாயோ தான் அத உண்மையா அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன சூழ்நிலையில எத குடுக்கணும்? என் பிள்ளை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறா. என் பிள்ளை சோர்ந்து போன என் பிள்ளைக்கு இந்த வார்த்தைய அனுப்பணும். இவங்கள பேச வைக்கணும். இந்த வார்த்தைய அனுப்பி என் பிள்ளைய பலப்படுத்தணும். எல்லாத்தையும் அப்பா அறிந்திருக்கிறார். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம், ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்களை உங்கள கேர் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன். அதனால எல்லாத்தையும் அவர் மேல நீங்க வச்சிருங்க. அது என்ன காரியம் உங்கள அழுத்திக் கொண்டிருந்தாலும், இந்த காலை வேளையில நீங்க முயற்சி பண்ணி அந்த காரியத்த சரிப்படுத்திறலாம். இவங்கள சரி பண்ணிறலாம், அவங்கள சரி பண்ணிறலாம். இப்படி பேசி சரி பண்ணிறலாம், சண்டை போட்டு சரி பண்ணிறலாம். என் இருதயத்த நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. இப்படின்னு முயற்சி பண்றத விட்டுட்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவர். யார் யார் இருதயத்துல அவர் எப்படி செயல்படணுமோ, அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க அதனால எல்லாத்தையும், "அப்பா இந்த இடத்துல நான் இப்படி ஃபீல் பண்றேன். இப்படி நான் உணர்றேன். இது நீங்க எனக்கு கொடுத்த எண்ணம் இல்ல. ஆனா இந்த எண்ணத்த என்னால மேற்கொள்ள முடியல. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம கேர் பண்ணுகிற அப்பா அவர்ட்ட வச்சுட்டு உட்டுருங்க. அது எப்படினாலும் உங்களுக்குள்ளே அவர் வல்லமையாய் கிரியை நடப்பித்து, அந்த எண்ணங்களிலிருந்து உங்கள டோட்டலா அவர் வெளிய கொண்டு வந்துருவார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஓப்பன் ஹார்ட்டா நம்ம தகப்பன் கிட்ட நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவரில் நிலைத்திருக்கிறதுன்னா அதுதான். அவரு கூட என்ன காரியமா இருந்தாலும், அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது, அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம பிரச்சனை வந்த உடனே என்ன நம்ம செய்றோம்னா, இன்னும் அதிகமா நம்ம முயற்சி செய்யணும். இன்னும் அதிகமா உழைக்கணும். ஆனா இயேசு சொல்றாரு, "என்னில் நிலைத்திரு." இப்போ ஒரு லைட் எரியணும். இப்போ அந்த லைட் எரியணும் அப்படின்னா, அந்த லைட்ட நம்ம தொடச்சு சுத்தம் பண்ணி அந்த லைட் என்ன செய்யாது? எரிய முடியாது. அதுக்கு என்ன தேவை?
அந்த அந்த கனெக்ஷன் தேவை. எலக்ட்ரிக் அந்த சுவிட்ச் போட்டு அந்த ஒயர் கனெக்ஷன் அந்த லைட்டுக்கு இருந்தாதான் அந்த லைட் எரிய முடியும். அப்போ நம்ம ஏதோ அந்த லைட்ட எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தொடச்சு தொடச்சு போட்டா கூட அந்த லைட் எரிய போறதில்ல. அதுபோல தான் நம்ம இணைப்பு அவரில் சரியாக இருக்கும் பொழுது, நம்மிலிருந்து வெளிச்சம் தானாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய பிரச்சனை நம்ம முயற்சி பண்றதுல குறைவு அப்படின்னு இல்ல. நம்முடைய பிரச்சனை எங்க இருக்குன்னா, இணைப்புல குறைவா இருக்கிறோம். எப்பமாவது ஒரு நேரம் அவர்ட்ட ஒரு நாளைக்கு பேசுறது. இல்ல வாரத்துக்கு ஒரு நேரம் அவரிட தேடுறது. உறவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் தனியாக வாழ அழைக்கப்படவில்லை. வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நீங்க முயற்சி செய்றத என்னைக்கு விடுறீங்களோ, அவருடைய ஆவியினாலே அது ஆகும். உங்க பலத்துல போராடி, பேசி, முயற்சி பண்ணி, அத செஞ்சு, இத செஞ்சு, எதையாவது செஞ்சு, நம்ம இந்த காரியத்த சக்சஸ் ஆக்கிரணும். என் பேர நானே புகழ்ச்சி ஆக்கணும். அதுக்காக நான் ஊழியம் செய்யணும். நம்ம இருதயத்த நாமே கேட்கணும். எதுக்காக நம்ம மற்றவங்கள்ட்ட இயேசுவ பத்தி சொல்றோம்? இன்னைக்கெல்லாம் அதாவது சிலர்லாம் ரெஸ்ட்டே இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இந்த ஊழியத்தினால் வருகிற புகழ், அந்த புகழின் நிமித்தம் அவர்களுக்கு தாங்களே அவர்கள் உருவாக்கிக் கொண்ட அடையாளங்கள், அன்புல கிறிஸ்துவின் மேல அன்புல நிறைஞ்சு ஊழியம் நெறைய பேர் இன்னைக்கு செய்யல. ஒருவேள அப்படி வர்றவங்க தான். ஆனா பின்னாட்கள்ல அவங்களுக்கு அந்த பேரும் புகழும் கிடைக்கும்போது, அந்த மாயைக்குள்ள சிக்கிக் கொள்றாங்க. அதற்கப்புறம் அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் என் ஊழியத்த வளர்க்கணும். இன்னும் இத பெருசாக்கணும். இன்னும் நான் உலக அளவுல நான் பெருசாக்கணும். அதெல்லாம் நல்லதா? நல்லது. ஆனால் உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த பொய்யான அடையாளங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வசனம் சொல்லுது. எல்லா ஸ்ட்ரைவிங்கையும் விட்டுட்டு, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, ஓப்பனா அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். உங்க முயற்சியில நம்ம நம்ம எதையுமே செய்ய முடியாது. நீங்க ஒருத்தர் மேல உங்களுக்கு கசப்பு வருது. நீங்க மன்னிக்கணும். உங்களால முடியல. நீங்க அதையும் அவர்கிட்ட போகும் பொழுதுதான், அந்த பலனை, அந்த ஆவியினால் அவர் உங்கள நிரப்பி, அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கக்கூடிய வல்லமையை அவர் உங்களுக்குள்ளே அவர் செய்வார். அப்போ இத எப்படி நம்ம நடைமுறையில நம்ம எப்படி இந்த நிலைத்திருக்க முடியும்? உலகம் தினமும் சொல்லுகிற காரியம், "நீ தோல்வி அடைந்தவன், நீ தோல்வி அடைந்தவள். உன்னால முடியாது. நீ பலவீனப்பட்டவள்." ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." அப்போ ஒண்ணு நீங்க நல்லா புரியணும். இந்த உலகத்தின் குரலை விட, உலகம் உங்களுக்கு சொல்ற சத்தத்தை விட, தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் நீங்கள் கேட்க வேண்டும். உலகம் உங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். உலகம் உங்கள புறக்கணிச்சிருக்கலாம். உலகம் உங்கள ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உலகத் கொடுக்கிற அந்த சத்தத்தை விட, தேவன் உங்கள குறித்து என்ன சொல்றாரு? அவர் உங்கள பிரியமா பார்க்கிறாரு. நீங்க அவருக்கு பிள்ளைகளாய், பிரியமான நேசகுமாரர்களாய், நேசகுமாரத்திகளாய் அவர் பார்க்கிறார். உங்கள்ல பழுதே அவர் பார்க்கல. அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? பரிபூரணமாக்கி இருக்கிறார். சரி அவர் பரிபூரணமாக்கிட்டாரு. ஆனாலும் இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருதே! அப்படின்னு சொன்னா, அதையும் அந்த அப்பா கிட்ட ஓப்பனா கொண்டு போகும்படிக்குத்தான் தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது உறவு. ஏதோ தேவைக்காக நம்ம ஒரு நாளைக்கு இவ்ளோ நேரம் நீங்க குடுத்தீங்களா? அப்படின்னு நம்ம நெறைய நேரங்கள்ல கேட்டிருக்கிறோம். அவ்ளோ நேரம் மாத்திரம் இல்ல. நம்ம ரீச் ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பல்லாம் நம்ம ட்ரெயின் ஆகுறத உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே ஒண்ணு புரியணும். நீங்க அவரோடு கூட உறவில் இல்லை.
ஜெபம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். நம்ம நீங்க வெளியில போகும்போது சரி, நீங்க கார்ல போகும்போது, டிராவல் பண்ணும்போது, இல்ல நீங்க கார ஓட்டும்போது, இல்ல கிச்சன்ல வேலை செய்யும் பொழுது, இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யும்போது, ஸ்கூல்ல வேலை செய்யும் பொழுது, நடக்கும்போது, எப்பவுமே உள்ளத்துல நீங்க அவரோடு கூட உறவிலே இருப்பது அவசியமா இருக்கிறது. அப்பா நீங்க எப்பவும் என் கூட இருக்கிறீங்க. நீங்க என்ன விட்டு விலக மாட்டேன். என்ன கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னு அவரோடு கூட உறவில் நாம் இருக்கும் பொழுது, கனிகள் நம்மிலிருந்து தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அவர் நம்மை ஒரு நாளும் நமக்கு சொன்னதை செய்ற வரைக்கும், அவர் நம்மை கைவிடவே இல்ல. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகல, கைவிடலன்னு அவர் சொல்றாரு. அதான் 1 தெசலோனிக்கேர்ல பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி முடியும்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. என்ன கேர் பண்ற ஒரு அப்பா. என் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் எனக்கு போதுமானவர். என் பாரத்த எல்லாத்தையும் அவர் மேல நான் இறக்கி வச்சுட்டேன்னா, அவர் எனக்காக செயல்படுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதனால நான் எப்போ அவரில் மகிழ்ந்து களிகூர முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, "சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களைச் செய்வார்." எப்படி மகிழ்ந்து களிகூர முடியும்? ஒரு அப்பா, உங்களையே நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு அப்பா, உங்கள் மேலே நினைவாய் இருக்கிற ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்க ரியலா ஃபீல் பண்ணும்போது தான், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லன்னா, சந்தோஷங்கிறது சாத்தியமே இல்ல. அவரில் இணைந்திருக்கும்போது, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தம் உங்க காதுகள்ல பிரதானமாய் தொனிக்கும் பொழுது, உலகத்தின் சத்தத்தை விட அவருடைய சத்தம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கும் பொழுதுதான், உங்க இருதயம் எப்பொழுதும் களிகூர்ந்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன என்ன உங்களுக்கு உபத்திரவம் என்ன வந்தாலும் எல்லாத்துலயும் என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலேயும் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யணும். எப்படி முடியும்? அந்த அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்படின்னு அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, உங்களிலிருந்து நீங்க மத்தவங்க ஒரு வார்த்தைய சொன்னா கூட உங்களுக்கு கசப்பா தெரியாது. ஹர்ட் ஆகாது. ஏன்னா, இந்த அப்பாவினுடைய அன்பு உங்களை நிரம்ப ஆரம்பித்திருக்கும். அவர் சொல்றாரு, என்னிடத்துல என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான்." அப்போ அவர் ஒரு ஒரு காரியத்த சொல்றாரு, கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல் அது ஏதோ தேவன சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல. அவருடைய சந்தோஷத்துல நாம் நிலைத்திருக்கும்படிக்கு, "நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நாளைக்காக கவலைப்படாத, எதையும் குறித்து யோசிக்காத, நீ ஆகாயத்து பட்சிகள கவனித்துப் பார்." இதெல்லாம் ஏன் சொல்றாரு? இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிகிறோமா? கர்த்தர் மேல் பாரத்த வச்சிரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இரு. நீ எத சிந்திக்கணுமோ அத மட்டும் சிந்தி. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அன்புள்ளவைகள் இதை மாத்திரம் சிந்திக்கணும். இதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு என்ன செய்வோம்? தானா நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம 1 பேதுரு 3:9ல பார்க்கிறோம். "தீமைக்கு தீமையும், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்." ஒருத்தர் எதிரா பேசுறாங்களா? பிளெஸ் பண்ணிட்டு, உங்க ஹார்ட்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிருங்க. அப்பா இருக்கிறார். தெரியும். அவங்க இருதயத்துல உங்கள குறித்து என்ன நெனச்சிருக்கிறாங்க அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் உங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர். அவங்களுக்கு எந்த மனிதருக்கும் உங்கள நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்படி அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சூழ்நிலை மாறலனாலும் இருதயம் சமாதானத்துக்குள்ள வந்துரும்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது அந்த பிலிப்பியர்ல பார்க்கிறோம். சந்தோஷமா இருங்கள் சொல்றாரு. உங்கள் விண்ணப்பங்களை எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியாமல்லாம் இல்ல. ஆனா இப்ப நம்ம ஹார்ட் சமாதானத்துக்கு வரணும்னா, நம்ம அவர்ட்ட சொல்லணும். அப்பாட்ட சொல்லிட்டேன். என் அப்பா பார்த்துக் கொள்ளுவார். அவர ரியலா நீங்க அந்த சூழ்நிலையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அடுத்ததா உங்க இருதயத்த சந்தோஷம் நிரப்பும். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது. சூழ்நிலையினால வராத சந்தோஷம். சூழ்நிலை கூட எதிரா இருக்கலாம். பவுலுக்கும் சீலாவுக்கும் சூழ்நிலை சாதகமாவா இருந்தது? இல்லையே! சூழ்நிலை எல்லாம் எதிரா தான் இருந்தது. ஆனா, அந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவங்க சந்தோஷத்த எதுவுமே திருட முடியல. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா, அவரில் நிலைத்திருக்கணும். எத குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவுக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். அந்த அப்பா சொல்லியிருக்கிறார், "என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை என்ன செய்வார்? அவர் செய்வாராம்." அடுத்ததா, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது பலன் உண்டாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா, நான் எவ்வளவுதான் இத சகிக்க முடியும் அப்படிங்கிற சோதனை அல்ல. நம்ம யாரோடு இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஏதோ ஒரு ஃபேக்டரி இல்ல. நம்ம ஏதோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. நாம் யாராய் இருக்கிறோம்? கொடிகளாய் இருக்கிறோம், கிளைகளாய் இருக்கிறோம். இந்த கிளைக்கு வேலை கனியை உற்பத்தி செய்வது அல்ல. செடியோடு இணைந்திருப்பது தான் என்ன வேலை? அந்த கிளைக்கு வேலையா இருக்கிறது, கொடிக்கு வேலையா இருக்குது. அப்ப இன்னைக்கு அவர் நம்மகிட்ட சொல்ற வார்த்தை, "நீ முயற்சி பண்ணி சோர்ந்து போகாத. என்னில் நிலைத்திரு. நான் உனக்குள் என் ஜீவனை நான் என்ன செய்வேன்? பாய்ச்சுவேன்." அப்போ உனக்கு சந்தோஷம், சமாதானம், பலன், கனிகள் தானாய் உன்னிலிருந்து வெளிப்படும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ முயற்சியினால இல்ல, நிலைத்திருப்பதினால கனிகள் உண்டாகிறது. போராட்டத்தினால் அல்ல, போராடி போராடி அல்ல. அவரோடு கூட இணைந்திருப்பதினால் பலன் உண்டாகிறது. சுய பலத்தினால் அல்ல. கிறிஸ்துவு கிறிஸ்துவின் ஜீவனால் நம்ம என்ன செய்கிறோம்? வெற்றி பெறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையாது. வெட்கம் என்பது கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. சில காரியங்கள் தாமதம் ஆகுறதுனால, அவர் உங்க வாழ்க்கையில செயல்படலங்கிறது அர்த்தமே இல்ல. அவர் இப்பொழுதும் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ ஒரு கிளைய செடியில இருந்து வெட்டிட்டோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அது பசுமையாய் தோன்றலாம். ஆனா, அதோடைய உயிர், அந்த சோர்ஸ் அது ஏற்கனவே அங்க கட் ஆயிருச்சு. தன்னுடைய வாழ்க்கைய தானே இனி அது உற்பத்தி செய்ய முடியாது. அதே போல தான் பல நேரங்கள்ல நம்ம வெளிப்படையா நல்லா இருக்கிறது போல தெரியலாம். நமக்கு பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், மக்களுடைய பாராட்டு, புகழ்ச்சி இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட இணைக்கப்பட்ட இணைப்பு இல்ல அப்படின்னா, நம்ம உள்ளத்துல ஒரு ட்ரைனஸ் நிரப்ப ஆரம்பிக்கும். வசனத்த வாசிக்கலாம். சங்கீதம் 1:3. சங்கீதம் 1:3.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலையுறிதா இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் சொல்லுது, அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்க எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்க எண்ணங்கள்ல என்ன ஓடிக்கொண்டிருக்கு? அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ மரத்தினுடைய ரகசியம் அதோடைய கனிகள்ல இல்ல. அதனுடைய வேர் எங்க இருக்கு? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அந்த வேர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறபடியினாலே, இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருக்கிறோமாம். இன்றைக்கு நம்முடைய வேர் எதின் மேல் நாட்டப்பட்டிருக்கிறது? நம்முடைய ரூட் ஹார்ட்ல இருக்க அந்த ரூட் எதுல அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு? உலகத்திலயா? உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளிலா? இல்ல உலகம் கொடுக்கிற நியூஸ்லயா? எதில் உங்கள் வேர் நாட்டப்பட்டிருக்கிறது? அப்போ நிலைத்திருப்பது அப்படின்னா, அவருடைய வார்த்தையில் வேரூன்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் வேரூன்றி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் செய்து முடித்த செயலில், அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பது அவசியமா இருக்குது. பலர் நினைக்கிறாங்க நம்ம நல்லா நடந்து கொண்டாதான் தேவன் என்னை நேசிப்பார். ஆனா இயேசு சொல்றார், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, என் அன்பிலே நிலைத்திருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறதுக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம். சிலுவையில அந்த அன்பு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே, அப்பா நீங்க என்னைய நேசிக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, உம்மில் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல உங்க இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ளே அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க விசுவாசிக்க நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். இருதயம் மாறும்போது தானாக எல்லாம் மாறிவிடும். சிலர் கனிகளே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியில பரிசுத்தமா தோன்றலாம். ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, அன்பு இல்ல. தேவன் ஒரு நாளும் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கல. அவர்ல நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா, தானாக உங்களிலிருந்து கனிகள் வெளிப்படும். அப்போ உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா, அது நம்ம நாலேட்ஜ் நெறைய இருக்கிறது இல்ல. நமக்கு பேரு புகழும் அல்ல. எந்த பதவியோ, அந்தஸ்தோ, சொத்தோ அல்ல. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டவர்களாய் இருப்பதுதான். மெச்சூரிட்டி. தேவ புத்திரர்களாய் நம்ம எழும்பணும் அப்படின்னா, அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கொடி, இந்த பிரான்ச் ஒரு நாளும் என்ன செய்யாது, தன்னை பத்தி கவலையே படாது. நாளைக்கு கனி நான் கொடுக்க முடியுமா? நாளைக்கு வளருவேனா? எனக்கு எதிர்காலம் இருக்குதா? அதெல்லாம் எதுவுமே அதுக்கு கவலை கிடையாது. அது செடியோடு இணைஞ்சிருக்கும். மீதி காரியத்தை செடி பார்த்துக்கொள்ளும். அது போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. நீ என் கூட இணைந்திரு. உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இருன்னு ஆபிரகாம்ட்ட சொல்றாரு. நீ என் கூட நட. அவ்வளவுதான். அவர் சொல்ற வார்த்தை, என்னோடு நட, என்னில் நிலைத்திரு. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது
இனி பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நிலைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம தனியா வாழல. அவரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு நொடிப்பொழுது கூட உங்கள தனியா விடல. இத உணரும் பொழுது அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள செயல்படுகிறது. இதுதான் இந்த புது உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய மகிமையாய் இருக்கிறது. நம்ம தேவனுக்காக எதையாவது செய்யணும், செய்யணும்னு, வாழணும்னு முயற்சிப்பது அல்ல. அவரே நமக்குள் வாழ்கிறார். அப்போ ஒரு நாளும் நீங்க கனிகள குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க அவரில் நிலைத்திருக்கிறத குறிச்சு அந்த கான்ஷியஸ்ல நீங்க வரும்போது, உங்களில் இருந்து கனிகள் தானாய் வெளிப்படும். முயற்சியில கவனம் செலுத்தாதீங்க. அவரில் நிலைத்திருக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். கிளையா இருக்கணும். அப்போ கனி நல்லா புரியணும். இன்னைக்கு இதுல சிலர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றத நான் ஃபீல் பண்றேன். இந்த கனிகள் என்பது நீங்க போராடி பெறுவது அல்ல. அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களிலிருந்து, அவருடைய கனிகள் உங்களிலிருந்து தானாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத குறித்தும் குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க போக வேண்டியதில்ல. நீங்க அவரில நிலைத்திருக்கும்போது, அப்பா இந்த இந்த தாட் எனக்கு வருது. நீங்க எனக்கு தலையா இருக்கிறீங்க. நான் உங்க சரீரத்தின் அவயவமா இருக்கிறேனா, இது எனக்குரியது அல்ல. இந்த முதலாம் ஆதாமிலிருந்து எனக்குள்ளே வந்த இந்த காரியம் இது என்னுடையது அல்ல. இது என்னிலிருந்து வெளியேற எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படின்னு திறந்த மனதோடு கூட அவரிடத்திற்கு போகும் பொழுது, அவர் நம்மை முற்றிலுமாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் ஒரு இமேஜினேஷன் இந்த வசனத்த அப்படியே தியானிக்கலாம். இயேசுவை உயிருள்ள ஒரு திராட்சை செடியா பாருங்க. நீங்க அவரில் இணைந்திருக்கிற கொடிகளாய் ஒவ்வொருத்தரும் உங்கள நீங்க அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. அந்த வார்த்தை அப்படியே நிஜமா பாருங்க. அவர் உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், அன்பின் ஊற்று, உறைவிடம், வல்லமையின் உறைவிடம் அவர்தான். மகிமை நிறைந்தவர், ம், மகத்துவமும் பயங்கரமுமானவர், எதையும் செய்யும் வல்லமையுடையவர். அவர்ல நீங்க நிலைச்சிருக்கிறீங்க. அவரோடு கூட கிளையாய் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதை குறித்தும் இந்த காலை வேளையில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன். உங்க ஜீவன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுகிறது. உங்க அன்பு தான் எனக்குள்ளேயும் ஃப்ளோ ஆகுது. உங்க அன்புல இருந்து இந்த காலை வேளையில நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எல்லாருடைய இருதயத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எனக்கு எதிராய் செயல்பட்டவர்களுடைய இருதயத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க ஏதோ காயங்களின் நிமித்தம் அப்படி இருக்கிறாங்க. மனதார உங்க அன்புல நான் நிறைஞ்சு அவங்கள நான் பிளஸ் பண்றேன். இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரு அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிங்க. தேவன் எங்கேயோ வெளியே இல்ல. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அவருடைய அன்புல நீங்க இருக்கிறீங்க. அவருடைய அன்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எதிர்கால பயம், கவலை, கடந்த காலத்த குறித்ததான எண்ணங்கள், சோர்வு, மனிதர்களுடைய வார்த்தைகள் நிமித்தம் வந்த சோர்வுகள், இது எதுவுமே இது உங்க பாரம் இல்ல. அவர் தலையா இருக்கிறாருன்னா, அவர்கிட்ட நீங்க குடுத்துருங்க. அவர் செடியா இருக்கிறார். இந்த பாரம் இனி என்னுடையது அல்ல. இது உங்க கைகள்ல இருக்கிற காரியம். நான் இந்த காலை வேளையில என் கவலை எல்லாத்தையும் என் தகப்பனாகிய உம்மிடத்துல நான் இறக்கி வைக்கிறேன். அப்படின்னு மனதிலிருந்து எல்லாத்தையும் அவர் மேல இறக்கி வைங்க. என்ன சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும். அப்பா உங்ககிட்ட நாங்க இத ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே, நாங்கள் முயற்சி செய்து எதையும் சாதிக்க அழைக்க நீங்க தெரிந்து கொள்ளலப்பா. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களை நீர் அழைத்தீர், தெரிந்தெடுத்தீர், பிரித்தெடுத்தீர் அப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருக்கிற எல்லா பயங்கள், கேள்விகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நீர் பதில்களை, விடைகளை நீர் கொடுத்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்க எல்லாருடைய பாரங்களும் இன்னைக்கு நீங்கி போனதற்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு எங்களிலிருந்து நிரம்பி வழிகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.